நான் வர்றதுக்கு முன்னாடி பிறவார எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர், எங்க அண்ணன், எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தையெல்லாம் சொல்லுது. ஆமா, அதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். தெரியாதுங்க. யாருங்க அவரு தேசிய தலைவர்? யாருங்க சொல்லுங்க நீங்க. தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. தேசிய தலைவர் புகைப்படம்லாம் சீமான் அவருக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வீட்டுல மாட்டி வைக்கல, இல்ல யாருக்குமே தெரியாதுல்ல. தேசிய தலைவர் தெரியாதனால தானே சீமானுங்கிற நபர் யாருமே தெரியாம இருக்கும்போது 19 தமிழ் தீ குளிச்சு இறந்தெல்லாம் தேசிய தலைவர் தெரியாம தானே. காரைக்குடின்னு ஒன்று இருக்கிறதா யாருக்கா தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுலையும் வெல்லல. சீமான் ஒருத்தன் போட்டிடணும்னு. காரைக்குடின்னு உலகத்துல கடைசியா இருக்கிற ஒரு தமிழனுக்கும் தெரியும் காரைக்குடின்னா ஓ காரைக்குடி அப்படின்னு. அதுதான் வெற்றி. ஏன் காரைக்குடியே சீமான ஆட்சிக்கு வந்து போட்டி போடுறதுனால தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல. தெரியாதுங்க. பார்த்தா ஃபார்ச்சுனர் நிறுவனத்துக்காரங்க எனக்கு இன்னொரு கார் கொடுக்கணும், ஏன்னா நான் தான் அதுக்கு பெரிய மாடல். காரு ஃபார்ச்சுனர் காரு எப்படி தெரிய வந்துச்சு? சீமான் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒரு காரே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது பேர் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இதை வந்து நீங்க அங்கீகரிச்சுட்டு ஆதரிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன, இது தலைவரை இழிவுபடுத்துறது இல்லையா? நானும் பல கட்சியில் போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்திலாம். தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான். சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்ல. தயவு செஞ்சு இதை மண்டையில ஏத்துங்க. தலைக்கணத்தை மண்டையில ஏத்தாதீங்க.